உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க சார். சார் ஃபார் யூ. என்ன நடக்குதுங்க? முதல்ல ஒரு பாக்ஸ் கொடுத்தீங்க, திருப்பி வாங்கிட்டீங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதுல என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. பெப்பரோனி, நாங்க ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன் மீல் தான் கேட்டிருந்தோம். நல்ல வேலையா நான் பார்த்துட்டேன், இல்லைன்னா பிரச்சனையா இருக்கும்ல. அங்க என்ன நடக்குது? அவங்களெல்லாம் நம்ம எப்படி காப்பாத்துறது? அம்மா, கஷி, ராதா, மோகன் அண்ணா எல்லாரும் இப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியலையே. என்ன ஆனாலும் அவங்கள இழக்க கூடாது. அவங்கள எப்படி காப்பாத்துறது? என்ன பண்றது? கீர்த்தி, கீர்த்தி முதல்ல உன்னுடைய ஆரோக்கியத்தை பாரு. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. என்ன இப்படி சூழ்நிலை கைதி ஆக்கிட்டீங்களே நீங்க. நான் இறந்து போனது இங்கதான், அதனால என்னால இப்போ இந்த எல்லையை தாண்டி போக முடியாம இருக்கேன். இது எனக்கு என்ன சோதனை கடவுளே? ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் அழாதீங்க. இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா வெளியில வருவோம். நாம எவ்வளவு பெரிய ஃபேமிலி, எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு அதுல இருந்து வெளியே வந்திருப்போம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தப்போ நாம முயற்சியை மட்டும் கைவிடவே இல்லையே, இல்லையா? சோ இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவோம். அப்புறம் அஜித், டாட், நீங்களும் தான். நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு யாரு தைரியம் சொல்லுவாங்க சொல்லுங்க? அஜித், அவங்களுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது. ராகுல் ப்ளீஸ், நீ அப்பாவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பு. என்ன? சீக்கிரம் போ. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் கீர்த்தி. மாமா, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். நாங்க இப்பவே கிளம்புறோம். டாட் சீக்கிரம் வாங்க போலாம். கீர்த்தி வா. குஷி, ஏன் இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்க? வா, வெளிய வந்து எங்க கூட உட்காரு. ஆக்சுவலி நாங்க இவங்க எக்கனாமில இருந்து பிசினஸ் கிளாஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். என்னால அவங்க Dress வீணா போயிடுச்சு இல்லையா, அதனால. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வா குஷி. பரவாயில்ல, இருக்கட்டும் மேம். ஐ அம் ஷூர் அவங்க இங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க இல்லையாம்மா?
வாராதா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நிச்சயமா இங்கதான் உட்கார போறியா? நிச்சயமா. சரி. ஓய், அவ அங்க உட்காரட்டுமே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. குழந்தைங்களுக்குலாம் ஃபேன்சியான விஷயங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க பிசினஸ் கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கா, என்ஜாய் பண்றா, பண்ணிட்டு போட்டோம். நீ ஒரு வேலை பண்ணு, நீ கொஞ்ச நேரம் கண்ணு மூடி அப்படியே உட்காந்துக்கோ, நிம்மதியா தூங்க. கொரட்டை கூட விட. ஓகே? பரவாயில்ல மேம், ஐ அம் ஷூர் அவங்க இங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க இல்லையாமா? ஆமா ராதா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். என்னாச்சு? மோனையா, மோனையா, குஷி என்ன திடீர்னு ராமானு கூப்பிடாம ராதானி ஏன் கூப்பிட்டா? மோனையா, எனக்கு என்னமோ குஷி சரியில்லைன்னு தோணுது. என்ன சரியா இல்ல? இங்க எல்லாம் சரியா தானே இருக்கு. அவ்வளவுதானே அவளுக்கு அங்கேயே இருக்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கா. அப்புறம் என்ன, உட்காரட்டுமே அங்கேயே. நான் முன்னாடியே சொன்னேன், பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டை வாங்கிக்கலாம், காலை நீட்டிக்கிட்டு நல்லா படுத்துக்கிட்டே போலான்னு சொன்ன, கேட்கலையே. சிக்கனை பண்றேன்னு இப்படி வாங்கினேன். மோனையா, குஷி என்ன இப்ப ராமானு கூப்பிடாம ராதானு கூப்பிட்டிருக்கா, புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுது. பிரச்சனை உனக்கு இல்ல, பிளேனுக்கு தான். பிளேன்ல சரியா காது கேட்காது, அதனால நீ சரியா கேட்டிருக்க மாட்ட. எங்க பாரு, அவ நல்லாதான் இருக்கா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? இப்ப கூட நம்ம கிட்ட ஒரு சான்ஸ் இருக்கு. நீ ஓகே சொன்னா நான் அப்கிரேட் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்துக்கலாம். பிசினஸ் கிளாஸ் மொத்தமா காலியா இருக்கு. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்கிரேட் பண்ணோம், அப்படியெல்லாம் நம்மள போய் உட்கார விட மாட்டாங்க. அட யார் ராயவ? ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. குஷி, என்னாச்சு? ஏன் நீ இவ்ளோ பதட்டமா இருக்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.